மகாபாரதத்தில் துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முனிவருங்க, அதிக சக்தி படைத்தவர். அவர் வந்து ரொம்ப எளிமையானவர், ஆனால் கோவக்காரர். அவர் சொன்னது நடக்கலைன்னா உடனே கோவம் வந்துடும். அவர் என்ன செய்றாரு, ஒரு தாட்டி துரியோதனுடைய சபைக்கு விருந்து கூப்பிடுறாங்க. துரியோதனன் பிளானோட தான் கூப்பிடுறான். துர்வாச முனிவர் கூப்பிட்டு அவர் வந்து 10,000 சீடர்கள், துர்வாச முனிவர் எல்லாம் உள்ளே போகிறாங்க. விருந்து பயங்கரமாக வைக்கிறாங்க. அந்த விருந்து உபசரிப்பில் துர்வாச முனிவர் மகிழ்ந்து துரியோதனுக்கு, "உனக்கு என்ன வரம் வேணும் கேளுப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன் வந்து பாண்டவர்கள் வந்து காட்டில் இருக்கிறாங்க. பாண்டவர்களை பழி வாங்குறது இவனுடைய நோக்கமே. இவன் வரம் வேணும்னா இவன் கேட்டு போக வேண்டியது தானே. இவன் வந்து பாண்டவர்கள் வந்து காட்டில் எப்படி நிம்மதியாக இருக்கலாம், அவங்கள அழிக்கணும். அப்போ துர்வாச முனிவர் கடும் கோபக்காரர். இவருடைய கோபத்தை அவங்க மேலே ஏவணும்னு பிளான் பண்ணி உடனே துர்வாச முனிவர்கிட்ட கேட்குறான், "சாமி, நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்ட மாதிரியே அங்கே பாண்டவர்களும் காட்டில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் சாப்பிடுங்க, விருந்துக்கு செல்லுங்கள்" அப்படின்னு, "இதான் என்னுடைய வரம்" அப்படின்னா, சரி துர்வாச முனிவர், "சரி அவ்வாறு அளித்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டவர்கள் இருப்பிடத்துக்கு போகிறாரு. பாண்டவர்கள்கிட்ட வந்து திரௌபதி வந்து ஒரு அட்சய பாத்திரம் வச்சுருந்தாங்க. அந்த அட்சய பாத்திரம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு கழுவி கமுத்திட்டா உணவு கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் அதில் வந்து நமக்கு தேவையான உணவு கிடைக்கும். அதை சாப்பிட்டு கழுவி கமுத்திட்டோம்னா அன்றைக்கி பொழுது முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த நாள் தான் உணவு. இது ஒரு டெக்னிக். துர்வாச முனிவர் போய் சேர்ற நேரம் பார்த்தீங்கன்னா, மதியான நேரத்துக்கு மேலே சாப்பாடு டைம் முடிஞ்சு போச்சு. அன்டைம். துர்வாச முனிவர் போய் பார்த்தோன்னா, உடனே தர்மர் வரவேற்கிறாரு. பீமர், அர்ஜுனன், சகுனன், சகாதேவன் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. துர்வாச முனிவர் உட்கார வச்சு எல்லாத்தையும் உபசரணை பண்ணுறாங்க. இன்னும் துர்வாச முனிவர் சொல்கிறாரு, "உன்னுடைய ஆசிரமத்தில் நான் உணவு உண்ணலான்னு வந்தேன். ஏன்னா இவர் தனியாக இருந்தால் கூட ஏதோ அப்படி இப்படின்னு பழங்கள்லாம் பொறிச்சு போட்டுருக்கலாம். ஆனால் இவர் 10,000 சீடர்களை கூப்பிட்டு வந்திருக்காருங்க. அப்போது நான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்துடுறோம், சாப்பாடு தயார் பண்ணி வைன்னு சொல்லிட்டு 10,000 பேர் துர்வாச முனிவரும் போயிடுறாங்க. இன்னும் திரௌபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ டைமுக்கு முன்னாடி வந்தால் கூட அந்த அச்சய பாத்திரத்தை எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டுருக்கலாம். அப்போ என்ன செய்கிறது தெரியல. துர்வாச முனிவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னா, வந்து சாப்பாடு இல்லைன்னா கோவம் வந்துடும் அவருக்கு, சாப்பிட்ருவார். ஏற்கனவே நம்ம காட்டிலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தர்மன் எல்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மா காலில் விழுவுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறாரு, திரௌபதி அந்த அச்சய பாத்திரத்தை கொண்டா அப்படின்னாரு. அச்சய பாத்திரத்தை வாங்கி பார்த்தா, அந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பிட்ட ஒரு ஒரு சரியாக கழுவல, ஒரு கீரை ஒன்று ஒட்டி இருந்தது. அந்த கீரையை எடுத்து கிருஷ்ண பரமாத்மா வாயில் போட்டாருங்க. வாயில் போட்டால் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தாங்களே துர்வாச முனிவர் மற்றும் 10,000 சீடர்கள், அவங்க வயிறு பூரா நிறைஞ்சு போச்சுங்க. பசியே இல்லை. அப்போ எல்லோரும் வயிறு பசி இல்லாமல் எப்படி வருவாங்க? இப்போ துர்வாச முனிவர் டென்ஷன் ஆகிட்டா, ஐயோ நம்ம 10,000 பேர் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் ஆக்கி வச்சுருப்பாங்க. பீமன் போய் கூப்பிட்றாரு ஆத்தோரமா, "எங்க வாங்க சாப்பாட்டுக்கு" அப்படின்னு. அப்போது துர்வாச முனிவர் வந்து, ஐயோ 10,000 பேருக்கு நம்ம போய் சாப்பிட்லன்னா திரௌபதி நம்மளை சபிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாம் அங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்போ இறைவனை நம்பினா எவ்வளோ பெரிய துன்பத்தையும் நமக்கு தராமல் காப்பாற்றுவாருங்க.